ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கிறிஷ் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நீ ஸ்கூலில் உன்னை எப்படி சேர்த்து விட்டுட்டு போனாங்க, நீ எப்படி அங்கேருந்து ஓடி வந்த, எதுக்காக ஓடி வந்த அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குறாங்க. கிறிஷுமே அப்படியே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவன் அம்மா இவனை ஸ்கூலில் விட்டுட்டு இப்படி எங்கேயோ போய் வெளிநாட்டில் போயிருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிறிஷை வந்து யோசிக்கிறாங்க. எப்படியும் கிறிஷோடைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் வந்து கொடுத்துருப்பாங்களா அவங்களுடைய அம்மா, அங்கே போய் நம்ம விசாரித்து பார்க்கலாம். இப்படி கிறிஷ் வந்து ஓடி வந்திருக்கான் அப்படின்னா என்னவா இருக்கணும்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா கிறிஷ்கிட்ட இங்கே கேட்டால் அவன் எதுவுமே வந்து சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு குடிக்க வந்து பால் கொடுத்துட்டு கிறிஷை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி இங்கே சீதாவுடைய வீட்லேயே விட்டுட்டு அவங்களுடைய அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மாதிரி கிறிஷ் வந்து காரில் இருந்தான், அவனுக்கு வந்து மயக்கமாக இருந்தான், ஸ்கூல்லேருந்து ஓடி வந்துட்டு தான் சொன்னான், என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவனுடைய அம்மா அவனை இங்கேருந்து ஸ்கூலில் சேர்த்துட்டு போனதுக்கப்புறமா அவங்க இங்கே வர்றதே இல்லை. அவங்க வந்து வெளியூருக்கு எங்கேயோ போயிட்டு தான் சொன்னாங்க. அவங்கள கார்டியனாக தான் ஒரு ஆள் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிறிஷ் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவனுடைய அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துலேயே இருந்திருக்கான் போல இருக்குது. பசங்க எல்லாரும் அவங்ககிட்ட உன் அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவனும் கோவத்தில் பசங்களை எல்லாரையும் அடிச்சிருக்கான். அப்போ சும்மா அவனை கூப்பிட்டு நான் வான் பண்ணேன், இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான், போலீஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் அதுக்கு பயந்துக்கிட்டு கிறிஷ் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டான். இப்போது உங்கள் காரில் இருந்தான் அப்படின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எங்கே இருக்கான் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிறிஷ் எங்கள் கூட தான் இருக்கான், நீங்கள் பயப்பட தேவையில்ல, அவன் வீட்டில் இருக்கான், அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், நாங்கள் அவனை கூட்டிகிட்டு வரோம், ஆனால் நாங்கள் அவனுடைய டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய கார்டியன் யார், அவங்களுடைய அம்மா யார், இதுக்கு முன்னாடியே கிறிஷ் எங்களுக்கு நல்லாவே தெரியும், கிறிஷ் எங்கள் வீட்டில் தான் இருந்தான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி டீச்சர்கிட்ட கேட்கவோ அவருமே அவங்கள ஒருத்தர் கார்டியனை தான் விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க அம்மா, அவங்களுடைய நம்பர் தான் இருக்குது, அவங்க கூட இங்கே தான் எங்கே இருந்தாங்க, இப்போ தான் கிறிஷை காணோன்னு அவங்க ரொம்ப பதற்றப்பட்டு போலீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இங்கே தான் இங்கே இருந்து இருப்பாங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் அப்போ தான் வந்துட்டு சரிங்க நீங்கள் ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க, கிறிஷ் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷ் கிடச்சிட்டான் அப்படின்ன உடனே ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்போது சரிங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஸ்கூலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சார் இதோ பக்கத்தில் தான் இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிடச்சிட்டானாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி ரோகிணி நான் போயிட்டு கிறிஷ் இருக்கானா பார்த்துட்டு வந்துடுறேன், அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் மகேஸ்வரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இவங்க வந்துட்டு முத்துவும் மீனாவும் இருக்காங்க அப்படின்னு தெரியாமல் தான் அவங்க வந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்த உடனே முத்து மீனாவை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போது எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி போய் மீனா நிற்கிறாங்க. இது அந்த ஸ்கூல் டீச்சருக்கும் முத்துக்கும் ஷாக்காக இருக்குது. என்ன மீனா உனக்கு இவங்களை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் ஆமாங்க எனக்கு தெரியும், ஒரு நாள் நான் வித்யாவோட வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ தான் இவங்க அங்கே இருந்தாங்க, அப்போது இவங்க ரோகிணிக்கு ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ தான் நான் இவங்களை மீட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படியா ஏங்க நீங்கள் எங்கேங்க உங்களுக்கும் கிறிஷுக்கும் என்னங்க சம்மந்தம், கிறிஷோட அம்மாவை உங்களுக்கு தெரியுமா, அவனை ஸ்கூலில் இங்கே சேர்த்து விட்டுட்டு அவங்க எங்கே போனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க வந்து மீனா கேட்கவும் அவங்க ரொம்ப பதட்டத்தில் அமைதியாகவே இருக்காங்க, திருன்னு முழிக்கிறாங்க. என்னங்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்கவும் முத்துவுமே கேட்குறாங்க. இப்போ அவங்களுடைய டீச்சருமே கேட்குறாங்க, ஏங்க அமைதியாகவே இருக்கீங்க, நல்லா தெரிஞ்சவங்கன்னு வேற சொல்கிறீங்க, கிறிஷோட அம்மா யாருன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாருமே வந்து சொல்லவும் இவர் வேற யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு, அமைதியாக இருங்க சார் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அது அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க. கிறிஷோடைய அம்மா எங்கே இல்லை, அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மகேஸ்வரி சொல்லவும் அது எங்களுக்காக தெரியும், கிறிஷ் ஏற்கனவே இருந்த ஸ்கூலில் இருந்து தான் அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க, அங்கேயே அவங்க சொல்லிட்டாங்க அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதாவும் அவங்க பையனை கூட கூட்டிகிட்டு போகிறதாவும், ஆனால் ஸ்கூலில் வந்து கிறிஷை சேர்த்துட்டு வந்து போயிருக்காங்க அவங்க விட்டுட்டு, ஏங்க அவன் பையனை தனியாக விட்டுட்டு போனாங்க, அவங்க கிறிஷோட பாட்டி தான் இப்போ கிடச்சிட்டு அவங்க கிட்ட கிறிஷை விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து மீனா வந்து அவங்க கிட்ட கேட்கவும் அவங்க பயங்கரமா வந்து பயப்படுறாங்க. ஏங்க நீங்க அது என்கிட்ட எப்படிங்க கேட்க முடியும், நீங்க அது அவங்க கிட்ட கேட்க முடியும்,
நான் என்னங்க பண்ண முடியும்? அவங்க என்ன கார்டியனா பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருக்குல்ல? நீங்க அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாச்சும்னா பேசுவீங்கல்ல? இல்ல அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய அம்மா யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம். ரொம்ப நாளா அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிடைக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா வந்து சொல்லவும், இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இப்ப என்ன பண்றது? இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே! மீனாவ தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் வந்து ஸ்கூல் வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளாஸில் போய் பசங்களெல்லாம் பார்க்குறேன்னு அவங்க டீச்சர் வந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் தான் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் சொல்லுங்கள், இப்படி அமைதியாகவே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அமைதியாகவே இருக்காங்க அவங்க வந்துட்டு. ஸோ இப்போது இதுக்கு மேலேயும் நம்ம மறைக்க முடியாது, வசமாக வந்து இப்படி சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது, நீ இப்போ நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அது வந்து அது வந்து அப்படின்னு தயங்குறாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு ரோகிணி தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, இப்போ கிருஷோட அம்மாவும் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, யாருங்க அவங்க? ஒரு வேளை ரோகிணி தான் கிருஷோட அம்மாவா அப்படின்னு எங்களுக்கு மீனா வந்து கேட்டதும் டக்குன்னு ஷாக் ஆகிடுறாங்க. முத்துமே என்ன மீனா இது அப்படின்னு. ஆமாங்க, பின்ன எப்படி கேட்க முடியும், இவங்க பாருங்கள் அமைதியாகவே இருக்காங்க, நான் கேட்ட கேள்விக்கும் இவங்க பாருங்கள் ஷாக் ஆகுறாங்க. இல்லைங்க ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்துவும் மீனாவும் அவங்கள விசாரிக்கவும் வேறு வழியில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோகிணியோடைய ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோலாம் என்கிட்ட எதுவுமே இல்லை, கிருஷோடைய அம்மா ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், இப்போது இது அவங்களுடைய நம்பர், ரோகிணியோட நம்பர் அப்படின்னு மீனாவுக்கும் முத்துக்கும் தெரிஞ்சிருது. அப்போது ரோகிணி தான் வந்து கிஷோடைய அம்மாவா? எனக்கு ஆல்ரெடி சந்தேகமாகவே இருந்துக்கிட்டு இருந்துங்க, இதில் ஏதோ குழப்பம் இருக்குன்னு அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்களா எல்லாமே உண்மைக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இவங்களுடைய பேர் என்ன, இவங்க உண்மையான பேரே ரோகிணி தானா? இவங்களை எல்லாரும் நாங்கள் ரோகிணி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிறிஷ் வந்துட்டு அவங்களுடைய அம்மா பேர் என்னன்னு கேட்டால் கல்யாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து மகேஸ்வரியை கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு அவங்க எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுடைய நிஜ பேர் வந்து கல்யாணி தான். கிறிஷ் கரெக்டாக தான் சொல்கிறான். இவங்க தான் ரோகிணின்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டு இவருடைய அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட கிறிஷையும் அவங்க பாட்டிக்கிட்ட மறைச்சி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. அவள் வீட்லேயும் சொல்ல முடியாமல் தயங்கிக்கிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிறிஷை வந்து நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிருவீங்களோ, அவங்களுடைய அம்மாவையும் ரோகிணியையும் கண்டுபிடிச்சிருவீங்க, எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் அவங்க வந்துட்டு ஸ்கூல் மாற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இங்கே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க, இப்போ அவங்க எங்கே? இங்கே பாருங்கள், ரோகிணி இதுக்காக தான் இப்போ ஃபோன் பண்ணி என்ன கிறிஸ்டியன் யாரோ காரில் கூட்டிகிட்டு போகிறத பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களா? அப்போ கிறிஸ்டியன் காணாமல் போனதும் அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அவங்க எங்கேயோ தான் இருக்காங்க. அதாவது ரோகிணி தான் அவங்க, நாங்கள் தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அவங்க கிறிஷோடைய அம்மா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஃபோன் பண்ணியதுக்காக தான் கிறிஷை பார்த்து தான் என்கிட்ட விசாரிச்சாங்களா? இப்போ அவங்க எங்கே உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவள் வெளியில் வெயிட் பண்ணுறா, அவள் வெளிநாட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு ஸ்கூலில் சொல்லியிருக்கிறதுனால அவரால் வர முடியல, நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடுங்க முதல் ரோகிணி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்துவும் மீனாவும் கையும் காலமாக இவங்களை இழுத்துக்கிட்டு ரோகிணி கிட்ட போகிறாங்க. பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க ரோகிணி. முத்து மீனாவும் எங்கே அதுவும் மகேஸ்வரி கூட என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம், மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க ரோகிணி. இப்போ கிட்ட போன உடனே இப்போது ரோகிணி அப்படின்னு சைகா பண்ணுறாங்க மகேஸ்வரி. ஆனால் அதை அவங்க எதுவுமே கவனிக்காமல் எங்கள் மீனாவையும் முத்துவையும் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மீனா இருந்துக்கிட்டு நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கேஷுவலாக கேட்குற மாதிரி. அது ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அதாவது ஆர்டர் கிடச்சிருக்கு, பார்லருக்கு கஸ்டமர் ஒருத்தர் கிடச்சிருக்காங்கன்னு, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி உளர்றாங்க, தயங்குறாங்க ரோகிணி. அப்போது
பொய் சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் எங்கள் கிறிஷை பார்க்க தானே வந்திருக்கீங்க. கிறிஷ் இந்த ஸ்கூலில் இருந்து காணாமல் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயந்துக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஏங்க கிறிஷ் மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிறவங்க கிறிஷ் எதுக்குங்க இப்படி யாரும் இல்லாத அனாதை மாதிரி இங்கே விட்டுட்டு போயிருக்கீங்க? அதுவும் கிறிஷோட பாட்டி கிடச்சிட்டாங்கல்ல, அவங்கக்கிட்ட கிறிஷை விட வேண்டியது தானே. அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் எப்படிங்க உங்களுக்கும் கிறிஷுக்கும் என்னங்க சம்மந்தம்? அப்போது கிறிஷோட அம்மா நீங்கள் தானா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அவங்கள ஏகப்பட்ட பொய்களும் சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள். இப்போ இதில் இதுவும் ஒன்றாயிடுச்சு. இப்போ உங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. இதில் உங்களுக்கு மேலே கோவப்பட்டு உங்ககிட்ட பேசி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போவே இந்த விஷயத்த வீட்டில் போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கோவப்பட்டு படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. முத்து இருந்துக்கிட்டு மீனா கொஞ்சம் அமைதியாக இரு மீனா, நம்ம முதல்ல பாலரம்மாக்கிட்ட கிளியராக எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக விசாரிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், இப்போ எதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லி நாடகம் ஆடி இவருடைய அண்ணனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா வந்து கேட்கவும், இப்போது இங்கே நடந்த விஷயங்களை ரோகிணியுமே வேறு வழி இல்லாமல் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முத்துவுமே மிரட்டி வந்து கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்லரம்மா, என்ன ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க போல இருக்குது, என்னென்னு இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? கிருஷி இதுக்கு தான் நம்ம வீட்டில் இருந்து போகலாம் உங்ககிட்ட ஓடி வந்து ஒட்டிக்கிட்டே இருந்தானா? நீங்கள் அப்போ கூட பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம கிருஷியை அவுத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னடா எல்லாமே திடீர்னு நடக்குது. நம்ம யோசனை பண்ணுற விஷயமெல்லாம் அடுத்தடுத்து எப்படி நமக்கு தெரியாமே வேற மாதிரி நடக்குது. கிருஷ்ணன் அவங்க பார்க்கணுன்னு போகும்போதெல்லாம் கிருஷ் அங்கே இருக்காமல் காலி பண்ணிட்டு போயிடுறான். எங்கே நாம் கிருஷ் அங்கே இருந்தால் கிருஷோட உண்மைகளை பற்றி அவனுக்கு பின்னாடி இருக்கிற சதி திட்டங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுப்போமோ அப்படின்னு நீங்கள் உஷாராக நாங்கள் பேசுகிற எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கிருஷை வந்து வேறு ஸ்கூலில் மாற்றுறேன்னு புத்திசாலமாக மாற்றி இப்படி பையனை கஷ்டப்படுத்தி அவன் இன்றைக்கி ஓடி வந்து காரில் மயங்கி விழுந்து டிக்கில் என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு முத்து எல்லா விஷயங்களையும் கேட்கவும், இங்கே பாருங்கள் முதல்ல என்ன 2 பேரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு இங்கே பயங்கரமாக முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணி. இந்த மாதிரிலாம் நடித்து சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க, முதல்ல என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லவும் நடந்த விஷயங்களை ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்ககிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கிருஷி இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2வது கல்யாணம் அப்படின்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு போய் சொல்லி நான் வேறு பணக்கார வீட்டு போகணும் அப்படின்னு போய் சொல்லி மறைச்சி நான் வந்துட்டு கிருஷி இருக்கிறதையும் மறைச்சி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அதுதான் எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் பணக்காரங்கன்னு போய் சொல்லி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றத எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதை நினச்சி தானே என் அம்மா இவ்வளோ நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி ஏமாத்துட்டீங்கன்னு உங்கள் மேலே கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு குழந்தை இருக்குது, கிருஷி அழிச்சு பையன் கிருஷி இருக்கான் அப்படின்றதையே மறைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி ஏன்னா நான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய தப்புங்க. உங்களை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம், வீட்டில் சொல்லியே தீருவோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் எத்தனையோ தடவை கிருஷி இருக்கிற விஷயத்த வீட்டில் சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டியும் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அந்த கோவத்துலேயே இருக்காங்க அப்படின்றதுனால நான் வீட்டில் சொல்ல முடியாமல் இவ்வளோ நாளாக தவிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போது தெரிய வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். எப்படியாச்சு இந்த விஷயத்த நீங்கள் வீட்டில் சொல்லி இப்போ கிருஷியை நம்ம வீட்டில் ஏற்றுக்க சொல்லணும். மனோஜும் நானும் கிருஷும் சேர்ந்து சந்தோஷமாக குடும்பமாக வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பயங்கர கோவம் வந்துடுது முத்துக்கு. வாயை மூடு பார்லரம்மா, எவனுக்கோ பிறந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இது என்னுடைய பையன், நம்ம இந்த பையன் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் என் வீட்டில் எப்படி ஏற்றுப்பாங்க? என் அண்ணன் ஏற்றுப்பானா? முதல்ல என் அம்மா உங்களை ஏற்றுப்பாங்களா? நீங்கள் பணக்காரன்னு போய் சொன்ன விஷயத்தவே என் அம்மாவில் இன்ன வரைக்கும் ஏற்றுக்க முடியல. நீங்கள் இப்போது இந்த மாதிரி கிருஷியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? கிருஷி பாவம் தான், அவன் அம்மா கூட இருக்கணும் தான். அதோட இந்த மாதிரி வீட்டுக்கு தெரிஞ்சு கிருஷை வந்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இதனால் எங்களால் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. இங்கே வந்து ரோகிணி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும், எங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பார்லரம்மா பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்க, என்ன பண்ணுறது, நம்மளை வேற வீட்டில் கோத்து விட்டுருப்பாங்க போல இருக்குது, நம்மளை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு. எல்லாமே நான் என்ன ஆனாலும் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.